ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒன் பார்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சாதம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா திருவி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம். பச்சை தண்ணி சேர்க்குறதோட சுடு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா பால் வந்துட்டு சீக்கிரமாக வந்துடும். இங்கே பாருங்கள் சக்கையெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு. மறுபடியும் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை மறுபடியும் பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 3-4 டைம் மட்டும் பண்ணிக்கோங்க, ரொம்ப பண்ணிட வேண்டாம், அப்புறம் வந்துட்டு ஓவராக தண்ணி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு அமுக்கி விட்டு பால் எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு இவ்வளோ பால் வந்திருக்கு. இப்போ தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா அந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன். காரத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்பைசஸ்க்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எடுத்திருக்கேன். இது கூடவே நீங்கள் சோம்பு வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு சோம்பு போட மாட்டேன். ஸ்பைசஸ் எல்லாமே பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இது கூடவே கீரி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இஞ்சியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இது கூடவே ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் சாதத்துக்கு தக்காளி சேர்க்க மாட்டாங்க. தக்காளி சேர்த்து பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சாதத்தை பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் சொல்லலாம், இல்லை தேங்காய் பிரியாணின்னு கூட சொல்லலாம். சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், 2யுமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இது கூட ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரைஸ் சீரக சம்பா எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் நார்மல் ரைஸில் கூட இதை வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 2.5 கிளாஸ் எடுத்துருக்கனால நான் வந்துட்டு ஒரு 4.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிளாஸ் வந்துச்சு. ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன், நார்மல் வாட்டர். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா 2யுமே தூவி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸில் பண்ணோம் அப்படின்னா அப்படியே பிரியாணி ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். தேங்காய் பால் சாதம்னே கண்டுபிடிக்க முடியாது. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சாதம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்தி. வீக் வந்துட்டு ஒரு 1 டைம் வந்துட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. அவ்வளோதான், வெயிட் போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. ரைஸ் பார்த்திங்கன்னா உடையவே உடையல, அப்படியே இருக்குது.
சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி லன்ச் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதமும் இது கூடவே தால்ச்சா வச்சுருந்தேன். வெஜ்ஜு தால்ச்சா எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.